அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம். பிடி பிஆர்டி எக்ஸாம் 2024 தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான ஒரு 50 முக்கிய வினாவிடைகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருப்பவை முதல் எழுத்துக்கள். கீழ் வருவனவற்றுள் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. செப்பினான், உரைத்தான், பகன்றான். இது மூணுமே நம்ம சொல்கிறது, இப்போ நம்மக்கிட்ட பேசுகிறதுல அந்த இதிலே வந்துடும். வினவினான் அப்படிங்கிறது கிடையாது, அதில் பொருந்தாது. இரவலர் என்பதன் எதிர்ச்சொல்லை அறிக. இரவலர் என்பதன் எதிர்ச்சொல் புறவலர். பந்தர் அப்படிங்கிறது கடைப்போலி. இதுவும் நம்ம இதில் புக்கில் இருக்கிறது தான். பந்தர் எவ்வகை போலி அப்படின்னா கடைப்போலி. திசை பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகும். அடுத்த வினா பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. இக்கு இங்குன்னு கொடுத்துருக்காங்க. அது நாவின் முதல் அன்னத்தின் அடி, அப்படி தான் இக்கு இங்கு. இச்சு இஞ்சு அப்படிங்கிறது நாவின் இடை அன்னத்தின் இடை. இட்டு இன் அப்படிங்கிறது நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இத்து இந்து அப்படிங்கிறது நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி. பொறுத்துக. அடுத்தது குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலைன்னு கொடுத்துருக்காங்க. தெய்வங்கள் கேட்டிருக்காங்க. அதை நம்ம ஈஸியாக அந்த வரிசைப்படி நம்ம படிச்சிருந்தாலே போதுமானது தான். இதெல்லாம் ஏற்கனவே நடைபெற்ற தேர்வுகளிலேருந்து கேட்கப்பட்ட வினா தான். டிகிரி குவாலிஃபிகேஷனாக இருக்கிற தேர்வுலேருந்து கேட்கப்பட்டது தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டுருக்கேன். குறிஞ்சி அப்படிங்கிறதுக்கு என்ன நம்மளுக்கு நல்லாவே தெரியும். முருகன், அடுத்து திருமால், அடுத்து இந்திரன், அடுத்தது கொற்றவை. சரிங்களா? இந்த ஆர்டரில் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். முருகன், திருமால், இந்திரன், வருணன், கொற்றவைன்னு வரும். இதில் நம்மளுக்கு நெய்தல் மட்டும் கேட்காததால் கரெக்டாக ஆர்டர் படி நம்ம சொல்லி பார்த்தாலே போதும். முருகன், திருமால், இந்திரன், வருணன், கொற்றவைன்னு நம்ம படிப்போம்ல, அதுதான். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? நீக்குதல் அப்படின்னு நம்ம சேர்த்தல் நம்ம சொல்லிக்கலாம். வியங்கோல் வினைமுற்று தொடரில் இந்த வல்லினம் மிகும், வல்லினம் மிகா இடங்கள்னு இருக்குது. அது நம்மளுக்கு இப்போ இந்த தேர்வுகள்லாம் இப்போ நம்ம உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த தேர்வுகள்லாம் 100 வினாக்கள் கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு 30 வினாக்கள் தான் கேட்பாங்க. ஆனால் நிச்சயமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிங்க போதும். மேஜரில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நீங்கள் கிளியர் பண்ணக்கூடிய வகையில் தான் கொஸ்டின் எடுப்பாங்க. வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. இதெல்லாம் நீங்கள் இந்த சொல்லி பார்த்தே கண்டுபிடிச்சிக்கலாம். எல்லாத்தையும் படிக்கணுன்னாலும் கூட இல்லை, நீங்கள் புக்கில் எதுக்கெல்லாம் வல்லினம் மிகும் மிகாது அப்படிங்கிறது சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டாலே போதும். ஏற்கனவே நீங்கள் எல்லாம் டெட்டு பேப்பர் 2க்கு படிச்சிருப்பீங்க. அடுத்த கூற்று 1. தமிழ் எழுத்துக்களை முதலெழுத்து, சார்பெழுத்து என 2 வகையாக பிரிப்பர். உயிர் 12, மெய் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் சார்பெழுத்துக்கள். ஆமாம், இது ரெண்டுமே சரி தான். கூற்று 1, 2 இரண்டும் சரி. எழுவாய் சொற்களை அடுத்து, ஏன்னா இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின் எடுத்தாங்கன்னா அதிலே தான் நிறையா டைப் வந்துடுது. அதான் இப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் பார்க்குறோம். ஒரு டைப்பில் எடுத்தாங்கன்னா அதிலே ஒரு 2, 3, 4 வினாக்கள் கேட்குறாங்க. ஆனால் ஒரு சில தேர்வுகளில் இந்த வல்லினம் மிகும் மிகா இடங்கள்லாம் கேட்கிறதே கிடையாது. எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. மொழி இறுதி எழுத்துகளின் அடிப்படையில் பிறமொழி சொற்களை தேர்ந்தெடுக்கவும். இறுதி எழுத்துகளின் அடிப்படையில் பிறமொழி சொற்களை தேர்ந்தெடுக்கவும். திலீப் அப்படிங்கிறது கார்த்திக்கு, திலீப். சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது? ஆயுதம். சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து ஆயுதம். குணங்கள் கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் குணங்கள் எல்லாம். குணங்கள் எல்லாம். எந்தை, சோநாடு என்னும் இச்சொற்கள் எவ்வகை வழக்கினை சார்ந்தவை? இந்த மருவுன்னு நம்ம சொல்லுவோம்ல, தஞ்சாவூர் அப்படிங்கிறது தஞ்சை, நம்ம திருச்சிராப்பள்ளி திருச்சின்னு சொல்கிறோம். அதுக்கெல்லாம் பேர் தெரிஞ்சிருக்கும். மருவு தான் அதுக்கு. சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எடுத்துரைப்பது அணி இலக்கணமாகும். சரிந்து என்ற சொல்லின் சரியான பகுபத பிரிப்பு முறை என்ன? சரி கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ. சரிந்து. இந்த சரிங்கிறது பகுதி, இத்து
சந்தி இந்தானது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை ஊர்ன வினையச்ச இது நம்ம படிச்சிருப்போம். இதெல்லாம் சும்மா பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும். சரி கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ. இந்த வேலண்டியர் நம்ம சொல்லுவாங்க தெரியுங்களா, யாராவது வேலண்டியர் இருந்தால் வாங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் வேலண்டியர்னா தன்னார்வலர். தவறான சொல்லை தேர்ந்தெடுக்கவும். கண்டான் நண்டு வண்டுன்னு இருக்குது. இந்த வென்றான் அப்படிங்கிறது தான் தவறு, அதில் தான் பிழை இருக்கின்றது. வென்றான் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ரா இந்த ரா வரக்கூடாது. நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஓர் எழுத்து தோன்றுவது என்னது? ஒரு எழுத்து தோன்றுச்சுன்னா தோன்றல் விகாரம். அது வேற ஒரு அந்த எழுத்து தெரிந்ததுன்னா தெரிதல் விகாரத்தில் வரும். இப்போ எதுவுமே இல்லை நார்மலாக இருக்குது அப்படின்னா அது இயல்பு புணர்ச்சியில் வரும். அந்த ஒரு எழுத்தை விட்டு போயிடுது அப்படின்னா கெடுதல் விகாரத்தில் வரும். இது நம்ம ஏற்கனவே படித்தது தான். புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி. அடுத்து பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. எழுதினான் அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக தன்வினை தொடர் தான். படிப்பித்தான் இந்த வார்த்தையை பார்த்தாலே நம்மளுக்கு வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா. பிறவினை. விரைவாக சென்றான் இது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா வினையடை. அழகிய கட்டடம் பெயரடை. சரிங்களா, அது பெயரடை. சரியான தொடர் எது? கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். வெறியி அதாவது வெறியி என்பதன் பொருள் அஞ்சி. வெறியி அப்படிங்கிறதுக்கு பொருள் அஞ்சி. போருழந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. இப்பாடலில் வந்துள்ள அணி தற்குறிப்பேற்ற அணி. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எது? காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை தான். கூற்று 1. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு எனப்படும். ரைட்டு தான். இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் அதாவது இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை. அந்த பிழை இன்றின்னு வந்தால் தான் வழாநிலை. சரிங்களா, அப்போ இரண்டுமே சரியாக இருக்குது. பசுவை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆ அப்படிங்கிறதுக்கு தான் பசுன்னு அர்த்தம். இந்த பின்பணிக்காலம் கீழ்கண்டவற்றிலிருந்து தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. பின்பணிக்காலம் அப்படிங்கிறது மாசியும் பங்குனியும் தான். அது நம்ம ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும்போது 2 படிச்சிருப்போம். அது நம்ம ஞாபகம் இருந்தாலே போதும். கார் குளிர் வேனில் முன்பணி பின்பணி நம்ம அந்த வரிசைப்படி படிச்சிருப்போம்ல. கார் குளிர் இளவேனில் முதுவேனில் முன்பணி பின்பணி அந்த வரிசைப்படி படித்தாலும் நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். மாசி பங்குனி. கல் அலை என்பதன் பொருள் என்ன? கற்குகை. கல் அலை அப்படிங்கிறது கற்குகை. திணை என்பது எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை? 5. செய்யுளில் இறுதி எழுத்து அல்லது ஓசை ஒன்றி வர தொடுப்பது இயைபுன்னு நம்ம சொல்லுவோம்ல. கடைசியாக இயைபு. அதுதான் இறுதி எழுத்து அல்லது ஓசை ஒன்றி வர தொடுப்பதுக்கு பேர் தான் இயைபுன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பொறுத்துக. இப்போ ஓட்டம் அப்படிங்கிறது விகுதி பெற்ற ஓட்டம் அப்படின்னா ஓடுதல். அந்த விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு வரும் ஓட்டம். அடுத்து பார்த்தோன்னா பிடி அப்படின்னா முதநிலை தொழிற்பெயர். சூடு அப்படிங்கிறதுக்கு முதநிலை தெரிந்த தொழிற்பெயர். ஆடல் அப்படிங்கிறது நார்மலாக அதுதான் தொழிற்பெயர். கடைசியில் தல்லு அதாவது இல்லு முடிஞ்சால் நம்ம தொழிற்பெயர்னு சொல்லிடுவோம். மற்றது கேட்டாங்கன்னா எப்படி எழுதணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, இப்போ ஓட்டம் அப்படிங்கிறது விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி அப்படின்னா முதநிலை தொழிற்பெயர். சூடு அப்படின்னா முதநிலை தெரிந்த தொழிற்பெயர். இந்த ஹார்வெஸ்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லு அறுவடைன்னு சொல்லுவோம்ல, அதுதான். கீழ்காணும் மரபு தொடர்களில் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. குயில் கூவும் சரிதான், மயில் அகவும் அதுவும் சரிதான், ஆந்தை அலரும் அதுவும் சரிதான், ஆட்டு மந்தை. இதில் இது 3 ஒரு வகையில் இருக்குது. ஆட்டு மந்தை அது தனி. சரிங்களா, கலித்தொகை அப்படிங்கிறது 8 தொகை நூல்களில் ஒன்று. எண்ணி துணுக கருமம்
துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. அது நம்மளுக்கு தெரியும். திருவிளையாடற் புராணத்தின் பெரும்பிரிவு அப்படிங்கிறது அந்த காண்டம் தான் சொல்லுவோம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ஒரு நாட்டின் அரண் அப்படிங்கிறது காடு. சிறந்த நாடு முயற்சி இல்லாமல் வளம் தரும் நாடு. செய்வதற்கு அரிய செயல்களை செய்பவர் யார் அப்படிங்கிறனா உயர்ந்த பண்புடையவர்கள். இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும். இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் பிங்கள நிகண்டு. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது? முல்லைப்பாட்டு. கூற்று 1. கேடில் விழிச்செல்வம் கல்வி. அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி. அது இரண்டுமே சரிதான். கூற்று 1 சரி, 2 சரி. தமிழ் வீடு தூது இந்நூலை முதலில் பதிப்பித்தவர் உ.வே.சா. மாளிகையில் பல சிற்பங்களில் சுதைச்சிற்பங்கள் இருந்ததை கூறும் நூல் மணிமேகலை. யாப்பதிகாரம், தொடையதிகாரம் போன்ற நூல்களை படைத்தவர் யார்? புலவர் குழந்தை. தொல்காப்பியர் சுட்டும் ஓரறிவு உயிர்களுக்கு உரையாசிரியர்கள் கூறும் எடுத்துக்காட்டு புல், மரம். உமர்கய்யாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலை படைத்தவர் கவிமணி தேசிய விநாயகனார். வேதாரண்ய புராணம் பாடியவர் யார்? பரஞ்சோதி முனிவர். சதம் என்ற சொல்லின் பொருள் 100. அனைவருக்கும் மிக்க நன்றி.